தமிழ்நாட்டில் தமிழர்கள் பலரும் கொண்டாடப்படும் முக்கியமான பண்டிகைகளுள் ஒன்று தைப்பூசம். பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் இணையும் இந்த நாளில் தெய்வங்களை வழிபடும் போது பெரும்பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். இந்த நிலையில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி மற்றும் பழமுதிர் சோலை ஆகிய தலங்களில் இந்த தைப்பூச நிகழ்வானது வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். தைப்பூசத்தன்று மேற்கொண்ட அறுபடை வீடுகளில் ஏதாவது ஒரு தலத்திற்கு சென்று வழிபட்டால் முருகனே நம்முடைய அனைத்து கஷ்டங்களையும் தீர்த்து வைப்பார் என்பது நம்பிக்கை. திருப்பரங்குன்றம் சூரபத்மனை போரில் வென்ற பிறகு இந்திரன் மகளான தெய்வானையை மணந்த திருத்தலம்தான் திருப்பரங்குன்றம். முருகனின் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு பால்குடம் எடுத்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். அபிஷேக ஆராதனைகளும் அலங்காரங்களும் வெகு விமர்சையாக நடைபெறும். தைப்பூசத்தன்று பௌர்ணமி என்பதால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு கிரிவலம் வருவார்கள். திருச்செந்தூர் அசுரன் சூரபத்மனோடு முருகன் போரிட்டு வென்று வெற்றி வாகை சூடிய திருத்தலம் திருச்செந்தூர் ஆகும். அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் முருகன் கோவில் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இங்கு வருகிற 11ஆம் தேதி தைப்பூச திருவிழா நடைபெறுகிறது. அதை முன்னிட்டு அன்று அதிகாலை 1 மணிக்கு கோவில் நடை திறக்கப்படும். 1:30 மணிக்கெல்லாம் விஸ்வரூப தீப ஆதாரணையும் 4 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் 6 மணியிலிருந்து 6:30 மணிக்குள் தீர்த்தவாரியும் நடைபெறப் போகிறது. பழனி மாங்கனிக்காக விநாயகரிடம் போட்டியிட்டு தோற்ற கோபத்தில் தண்டாயுதபாணியாக நின்ற திருத்தலம் பழனியாகும். தைப்பூச திருவிழா தோன்ற காரணமான பழனி திருத்தலத்தில் தைப்பூசம் ஆண்டுதோறும் தை மாதம் பூச நட்சத்துடன் நிறை சந்திரன் கூடும் நாளில் கொண்டாடப்படுகிறது. முருகனின் அறுபடை வீடுகளிலும் விமர்சனையாக கொண்டாடப்பட்டாலும் 3ஆம் படை வீடான பழனியில் நடக்கும் தேரோட்டம் மிகவும் விசேஷமானது. அன்று விடிய காலையிலேயே கோவில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகளும் அபிஷேக ஆராதனைகளும் நடைபெறும். 10 நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் பெரிய நாயகி அம்மன் கோவிலில் பிப்ரவரி 5, 2025 கொடியேற்றத்துடன் துவங்கி பிப்ரவரி 10ஆம் தேதி திருக்கல்யாணமும் 11ஆம் தேதி தங்க தேரோட்டமும் நடைபெறும். 14ஆம் தேதி தெப்ப உற்சவமும் நடைபெறும். பழனிக்கு மாலை அணிந்து விரதமிருந்து காவடி எடுத்து பாதை யாத்திரை சென்று நிறைய பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்துவார்கள். சுவாமிமலை தந்தை சிவனுக்கே பிரணவ மந்திரத்தை ஓதி தகப்பன் சுவாமியாக காட்சி தந்த திருத்தலம் சுவாமிமலை ஆகும். கும்பகோணம் அருகே உள்ள 4ஆம் படை வீடான சுவாமிமலை சுவாமிநாதர் கோவிலில் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி தினமும் காலை மாலையில் சுப்பிரமணியர், வள்ளி தெய்வானையுடன் யானை வாகனம், குதிரை வாகனம், ரிஷப வாகனம் போன்ற பல்வேறு வகையான வாகனங்களில் சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலா நடைபெறும். கோவில் உள்ளே உள்ள வஜ்ர தீர்த்தத்தில் தீர்த்த வாரியமும் நடைபெறும். திருத்தணி சூரனின் சினம் தணிந்து குறவர் மகள் வள்ளியை மனம் புரிந்த திருத்தலம் திருத்தணியாகும். 5ஆம் படை வீடான திருத்தணி கோவிலில் பக்தர்கள் மாலை அணிந்தும் விரதம் இருந்தும் காவடி எடுத்தும் வருகின்றனர். இக்கோவிலுக்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகின்றனர். ஆடி, கிருத்திகை, தைப்பூசம், பங்குனி உத்திரம் போன்ற திருவிழா காலங்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்தும் அழகு குத்தியும் திரண்டு வந்து சாமி தரிசனம் செய்கின்றனர். தைப்பூச நன்னாளில் அபிஷேக ஆராதனைகளும் அலங்காரங்களும் வெகு விமர்சையாக நடைபெற்று வரும். பழமுதிர் சோலை அவ்வைக்கு சுட்ட பழம் வேண்டுமா, சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டு பழம் உதிர்த்து தந்து வள்ளி தெய்வானையுடன் காட்சி தந்த திருத்தலம் பழமுதிர் சோலை ஆகும். அழகர் கோவில் மலை மேல் அமைந்துள்ள பழமுதிர் சோலை முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா பிப்ரவரி 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மேல தாளங்கள் முழங்க யாகசாலை பூஜைகளும் மாலையில் சுவாமி பூத வாகனம், அன்ன வாகனம், காமதேனு, ஆட்டுக்கிடாய் வாகனம், யானை,
குதிரை முதலிய வாகனங்களில் முருகப்பெருமான் எழுந்தருளினார். தைப்பூச நாளான பிப்ரவரி 11ஆம் தேதி மாலையில் தீர்த்தவாரியும் நடைபெறும். இத்தகைய கோவிலுக்கு சென்று வழிபட முடியாதவர்கள் வீட்டிலேயே தைப்பூசத்தன்று மாலை 6:34 மணிக்குள் முருகர் சிலை இருந்தால் முருகர் சிலைக்கு பால் அபிஷேகமும், இல்லாவிட்டால் ஒரு டம்ளர் பால் வைத்து முருகப்பெருமானுக்கு சிவப்பு நிற மாலை சூட்டி வழிபட்டாலே இவ்வருடம் முழுவதும் முருகப்பெருமானை நமது எல்லா கஷ்டங்களையும் போக்கி நம்மை நல்வழிப்படுத்துவார் என்பது ஐதீகம். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.